வர்தா புயல் பாதித்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களிலும் மின் கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 31ஆம் தேதி வரை மின் கட்டணம் செலுத்தலாம் என்று மின்துறை அமைச்சர் தங்கமணி அறிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், மின் கட்டணம் செலுத்துவது தொடர்பாக மின்துறை அமைச்சர் தங்கமணியின் அறிவிப்புகள் குறித்த முழு விவரங்களை சொல்லுங்கள். உமா, பெரும்பாலான மின் விநியோகர்கள் நாளை மின் கட்டணம் செலுத்த வேண்டியது கடைசி நாளாக இருக்கிறது, 20ஆம் தேதி. எனவே தற்பொழுது ஏற்கனவே டிமானிட்டைசேஷன், ரூபாய் மதிப்பிழக்கும் அறிவிப்பு காரணமாக பலர் மின் கட்டணம் செலுத்த முடியாமல் இருந்த ஒரு சூழ்நிலையில் வங்கிகளும் ஏடிஎம்களும் இந்த வர்தா புயல் தாக்கம் காரணமாக 3 நாட்கள் இயங்கவில்லை. கடந்த 3 நாட்கள் இயங்காமல் கடந்த ஒரு 2 நாட்கள் மட்டுமே வங்கிகளும் ஏடிஎம்மும் திறந்திருக்கின்றன. இதனால் முறையாக மின் கட்டணம் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருப்பது பொதுமக்களிடமிருந்து அதிக புகார் வந்ததை அடுத்து தற்பொழுது தமிழக மின்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி நாளை கடைசி நாளாகும் மின் கட்டணம் செலுத்துவதற்கு. ஆனால் கடந்த புயல் பாதிப்பு தொடங்கிய 12ஆம் தேதியிலிருந்து நாளை வரை யாரெல்லாம் மின் கட்டணம் செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு அவசரப்பட வேண்டியதில்லை. 31ஆம் தேதி வரை அவர்களுக்கு கால நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளர்கள் அமைச்சரிடம் விளக்கம் ஒன்று கேட்கப்பட்டது. இன்னும் பல இடங்களிலே, அதாவது குறிப்பா புறநகர் பகுதிகளில் இடங்களில் மின்சாரம் என்பது மின் விநியோகம் என்பது தொடங்காமல் இருக்கிறது என்பது பற்றி கேட்டோம். அப்போது அவர் சொன்ன விஷயம் என்னவென்றால், இந்த வர்தா புயல் பாதிப்பு தொடர்பாக 29,907 மின்கம்பங்கள் சேதமடைந்ததாகவும் 6,700 டிரான்ஸ்பார்மர்கள் சேதமடைந்ததாகவும் சொன்னார். இவற்றில் தற்பொழுது 15,000 மின்கம்பங்கள் எல்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 370 டிரான்ஸ்பார்மர்கள் சீரமைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொடர்ந்து போர்க்கால அடிப்படையில் கிட்டத்தட்ட 14,700 தொழிலாளர்கள் இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறார்கள். நகரங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது முனிசிபாலிட்டி மற்றும் டவுன் பஞ்சாயத்து, இந்த 2 கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் முழுமையாக 100% மின் விநியோகம் என்பது கொடுக்கப்பட்டுவிட்டது. கிராமப்புற பகுதிகளில் மட்டும்தான் இன்னும் கொடுக்க முடியவில்லை. அது கடுமையான சேதாரம், உட்கட்டமைப்பில் கடுமையான சேதாரம் ஏற்பட்டதால் கொடுக்க முடியவில்லை. மின் விநியோகம் என்பது தொடங்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 90% பகுதிகளில் மின் விநியோகம் என்பது கொடுக்கப்பட்டு விட்டது. 10% பகுதிகளில் மட்டும் மின் விநியோகம் தொடங்க முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தார். நாளை இரவுக்குள் 100% மின் விநியோகம், அதாவது எப்போதும் போல மின் விநியோகம் இருக்கும் தமிழகத்தில் கடந்த இந்த வர்தா புயல் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே தொடர்ந்து அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக மின்சாரம் எடுத்து வரக்கூடிய கட்டமைப்பில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருந்தது, அதுதான் தாமதத்திற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட வெளியூர்களிலிருந்து 54 டவர் மூலமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு மின்சாரம் உயரழுத்த கோபுரங்கள் மூலமாக மின்சாரம் கொண்டு வரப்படுகிறது. அதில் கிட்டத்தட்ட 54 டவர்கள் விழுந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதையெல்லாம் புலனாய்வு பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. 21 டவர்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த மின் கட்டணம் செலுத்துவதற்கு கடைசி நாளாக 31ஆம் தேதி என்று நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார்.